என்னது இது? பேராசபூதன் திரும்பி வந்துட்டாரா? நீயா? போச்சுரா, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தானோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் பாலு, நீ இதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? 12B பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஏய், அவன் உயிரை விட்டாலும் அவன் திமிர மட்டும் விட மாட்டான்டி. ஏய், மேல வந்த பிச்சு புடுவோம் பிச்சி. ஏய், வாடா பார்க்கலாம் வா. ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. ரொம்ப துடிக்காதடா. ஏய் சந்தியா, உன் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? டேய் பாலு, எல்லா விஷயமும் எங்களுக்கு கிளியரா தெரியும். நீ கொஞ்சம் மேல வரியா? என்ன நக்கலா? இல்ல நக்கலான்னு கேக்குறா. நான் எப்படி மேல வருது? ஓகே, அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா பிடிச்சுக்கோங்க. பால் ஏறி வரட்டும். ஏய் பாலு, பயப்படாத. இத பிடிச்சிட்டு மேல வா. ஏய், பத்திரமா பிடிச்சுக்கோங்கடி. சரி சரி. கடவுளே, சர்க்கஸ் கார மாதிரி தொங்க விட்டியே. சீக்கிரம் ஏறு. நாங்க மட்டும் வரலன்னா நீ கிணத்துக்குள்ளேயே தாண்டா இருந்திருக்கணும். ஹலோ, நீங்க வரலாம் கூட நானே வெளியே வந்திருப்பேன். அப்பவே சொன்னேன் இவனை காப்பாத்த வேண்டான்னு. கேட்டீங்களா நீங்க? என்னது? நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்துனீங்களா? உங்களுக்கு சிரிப்படல? டேய் பாலு, நீ கீழே விழுந்து உன் மீசையில மண்ணு ஓட்டலன்னு ரொம்ப சமாளிக்காத. நீ மாயாங்கல மயக்கி மந்திரம் கத்துக்கிட்டது, பேராசபூதத்தை விடு வச்சது, அது உன்னை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியுமா? தெரியும் தெரியும். இத பாரு பாலு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே உன் குறுக்கு புதியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த பேராசபூதத்தை அழிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குறிப்பா நீ. அது உன்னால முடியாதுடா. ஏன் முடியாது? ஏன்னா பேராசபூதத்தை அழிச்சிட்டேன். ஐயோ, என்னம்மா அழிச்சிட்டீங்களா? ஆமா, இனிமே உன்னால அதை கண்ணால கூட பார்க்க முடியாது. ஏய் வாங்க போலாம். கௌரி பேராசபூதத்தை அழிச்சிட்டாளா? நம்பவே முடியலையே. சம்திங் ராங். நாம இப்படி எல்லாம் பூலோகத்துக்கு வந்து விறகு கட்டி அடிக்கிட்டு இருக்கிறத இந்த ஜனங்க பார்த்தாங்கன்னா நாம ஏதோ பணத்தை உள்ள வச்சு எரிக்கிறதா நினைப்பாங்க. அப்புறம் உள்ள இருக்கிறது யாரு, எவரு, எப்படி ஆச்சுன்னு துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள யாரும் இல்லைங்க, யாகம் வளர்க்கத்தான்னு சொன்னா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சு கல்லாலே விட்டு அடிப்பாங்க. நாம இப்படியெல்லாம் கஷ்டப்படுறது இந்த குருவுக்கு எங்க புரிய போகுது? வருவாரு, எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு தீய பத்த வச்சுட்டு மேல ஏறி நின்னுடுவாரு. அது மட்டும் இல்லாம நாம அவருக்காக இங்க காவலுக்கு நிக்கணும். அதோடவா மூசாவும் அலாவுதுன்னு வருவாங்க, என் வாயை கிளறுவாங்க, வம்பிழுப்பாங்க. அவங்க கிட்டலாம் இப்படி வாங்கி கட்டிக்கணுமே.
சபாஸ் ராமங்கி, எல்லாம் சரியா தான் ரெடி பண்ணிருக்கிறேன். எப்படி எப்படி குருவே, நம்ம நெருப்பு யாக ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குல்ல? அத நான் சொல்லணும். டே மங்கி, நீர் நிலம் காற்று ஆகாயம்னு 4 பூதங்களையும் அழைச்சு அவங்களை இங்கு காவலுக்கு நிறுத்திட்டு தான் நான் அக்னி தவத்தை ஆரம்பிக்க போறேன். அப்படியா? வெரி குட். அப்படியே உங்க கூட சேர்த்து நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. இல்லைன்னா அந்த மூசாவும் அலாவுதீனும் வந்து என் பிராணனை வாங்கிருவாங்க. கவலைப்படாத, அவங்க கவனம் முழுவதும் என் தவத்தை தடுக்கிறத பத்தி தான் இருக்கும். அப்ப சரி, நீங்க மத்த பூதங்களை அழைங்க குருவே, நான் குண்டத்தை பத்த வைக்கிறேன். என்னையா அடக்கி அடிமைப்படுத்தப் போகிறாய்? யாகத்தீயிலேயே உன் பாவ ஆத்மாவை சுட்டு பொசுக்கப் போகிறேன் பார். நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஆகியவற்றின் ஆதிமூல பூதங்களே, என் அழைப்பை ஆணையாக ஏற்று என் முன்னால் பிரசன்னமாகுங்கள். எஜமானே, எம்மை அழைத்த காரணம் என்னவோ? ஜலமூலவனே, இந்த பூமி பந்தின் 3 பகுதியை அனைத்து அரவணைப்பவனே, நான் இப்பொழுது அக்னி தேவனை அடிமையாக்க யாகத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். நிலம், காற்று, ஆகாயம் இந்த 3 பூதங்களும் எனக்கு காவல் இருக்க, நீராகிய நீ என் உடம்புக்குள் புகுந்து அக்னி தேவன் உக்ரம் என்னை தாக்காமல் இருக்க என் தவம் முடியும் வரை என்னை காத்தருள வேண்டும். என்ன யோசனை? வா, வந்து என் உடம்புக்குள் புகுந்து என்னை குளிரவை. வா வா நீர் பகவானே, வா. உன் தயக்கம் எனக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது நீர் பகவானே. தயக்கம் இல்லை எஜமானே, இதோ வருகிறேன். மங்கி, இனி அந்த சூரிய தேவனாலே என்னை சுட்டரிக்க முடியாது. இனி அக்னி தேவனா நானா ஒரு கை பார்த்து விடுகிறேன். அவன் நினைக்கிறதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நாம தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோம். பிரச்சனை முடியுமா இல்ல ஆயுள் முடியுமான்னு இப்ப நமக்கே தெரியல. ஏன் பாட்டி இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல சொந்த வீட்டுல ஆதரவு வேணும். அப்பதான் இந்த உலகமே எதிர்த்தாலும் நாம் அதை செஞ்சு முடிக்க முடியும்.
பஞ்சபூதத்துல ஒரு பூதத்தை நீ ஜெயிச்ச. இப்ப நீ அந்த பூதத்தை அவன்கிட்ட அமுச்சு வச்சிருக்க. இதை எப்படி நாங்க ஆதரிக்க முடியும்? இதோ பர்மா, அக்னி பகவான் வந்து நியாயமான காரணத்தை சொல்லி நிலைமையை விளக்கும் போது அதை அனுப்பி வைக்காம தடுக்கவா முடியும்? அப்போ மூசா மட்டும் ஏதாவது அநியாயமான காரியத்துக்கா அதை அடக்கி அடிமைப்படுத்தினா? இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்க கூடாது ஆயிஷா. காற்று இல்லாம நெருப்பு எரியுமா? அது எப்படிப்பா எரியும்? காற்று நெருப்போட தொடர்பை துண்டிக்க போறேன்னு சொன்ன பிறகு அக்னி பகவானோட உடம்புல இருந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா அணைய போய்த்தானே மூசா பகவான் மேல இறக்கப்பட்டு அனுப்பி வச்சான். அது சரி, இப்ப போன அக்னி பகவானே லீ தன்னோட தபத்தால் அடிமைப்படுத்திட்டா அவனே பஞ்சபூதங்களையும் அடக்குனதாயிடுமே. அப்புறம் அவனை அழிக்கவா முடியும்? அக்னி தேவனை லீயால அடக்க முடியாது பாட்டி. லீ தன்னோட யாகத்தை ஆரம்பிச்சதுமே நெருப்பு அவனை சுட ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நெருப்பு மேல உட்கார்ந்து தவம் பண்ண முடியாத லீக்கு இதுல தோல்விதான் மிஞ்சும். அரசே, இளவரசே, இது இப்படி அலறிட்டு வந்தாலே அடிவேரெல்லாம் கலங்குதே. இப்ப என்ன சொல்ல போகுதோ? ஏன் இப்படி பதறி வந்திருக்கிறாய்? லீ நெருப்பு தவத்தை துவங்கி விட்டான் அரசே. தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லீய அக்னி பகவானே சுட்டு எரிச்சிருவாரு. உங்களது கணிப்பு மிகவும் தவறுதான் இளவரசே. தந்திரக்காரனான லீ வருண பகவானை தனக்கென கேடயமாக ஆக்கிக் கொண்டு தவத்தை துவங்கி விட்டான். புரியவில்லையா இளவரசே? நீரை நெருப்பு வெல்ல முடியாது என்ற தத்துவ அடிப்படையில் லீ வருண பகவானை தன் உடலில் புகுத்திக் கொண்டான். இல்ல இல்ல, லீக்கு அக்னி பகவான் அடிமையாக கூடாது. அவனை நெருப்பு தம செய்ய விட மாட்டேன். தாத்தா, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் பிரபஞ்சம் லீயோட பிடிக்குள்ள போய்கிட்டே இருக்கு. உலகம் அவனோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே நாம நம்ம உயிரை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். தாத்தா, அப்பா, வாங்க புறப்படுங்க. மூசா, திரும்ப உங்களை பார்த்தா லீயை ஜெயிச்சிட்டேங்கிற நல்ல செய்தியோட தான் உங்களை பார்ப்பேன். வரேன் பாட்டி, வரேம்மா. வாங்க தாத்தா. குரு அக்னிக்கு நடுவுல நின்னு அசராம தவம் இருக்கிறாரு. பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதம் அவரோட உடல்ல இருக்குது. மற்ற 3 பூதங்களும் அவரோட தவத்துக்கு இடைஞ்சல் வராம காவலுக்கு நிக்குதே. ஆஹா, இத பார்க்க கண்கோடி வேணுமப்பா, கண்கோடி வேணுமப்பா. குருவே, மூசாவாவது கீசாவாவது இனி ஒரு பயலும் உங்களை அசைச்சிக்க முடியாதாமா. நடத்துங்க நடத்துங்க. நாம தான் எல்லாமே, இனி நாம தான். பட்டிய கலப்புங்க. ஜில்லா, நீ இங்கே இரு. நாங்க போய் லீயோட தவத்தை தடுத்துட்டு வரோம். சரிப்பா. வா மூசா. மூசாவும் அலாவுதீனும் வந்துட்டாங்க. அவங்கள அடிச்சு விரட்டுங்க. ஆகாய கடவுளே, இடி இடின்னு இடிங்க. இடி அவங்க தலை மேல விழ வைங்க. வாயு பகவானே, புயலை கிளப்பி விடுங்க. அப்படியே அவங்கள அடிச்சுட்டு போட்டோம். ஏமா நிலக்கடவுளே, சும்மா இருக்கும் போதெல்லாம் வந்து எங்களை பயமுறுத்துறிய. பூகம்பத்தை ஏற்படுத்தி பூமியை பொளந்து அவங்கள உள்ள அமுக்குங்க. அவங்கள அடிச்சு விரட்டுங்க. அர்த்த மானிடனே, அடங்கி போய் ஒதுங்கி நில். என்னையே அடங்க சொல்றியா? குரு மட்டும் கண் விழிக்கட்டும், அப்புறம் பாரு யார் அடங்குறாங்கன்னு. தாத்தா, இதென்ன விபரீதம்? ஒரு கொடியவனின் தவத்திற்கு இயற்கையே அரணாகி நிற்கிறது.
அரண்டோ மிரண்டோ பயனில்லை மூசா. பேய்களின் சாம்ராஜ்யத்தில் சாஸ்திரங்கள் சவக்குழிக்குள் தான் செல்லும். சத்தியம் வென்றால்தான் இந்த நிலை மாறும். ஆமா மூசா, கடவுளே காவல் இருந்தாலும் கயவனை அழிக்க வேண்டியது நம் கடமை. பூதங்களை விலகச் சொல்லி விளக்கிச் சொல்வோம். மறுத்தால் துரோகிக்கு துணை போகும் கடவுள் மீதே கணை தொடுப்போம்.